ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ESM தம்பிஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோம்னா, இப்போ உங்க எல்லாருக்குமே தெரியும் இசிஹெச்எஸ் எக்ஸர்வீஸ்மென்ட்க்கு எவ்வளோ மேண்டிட்ரி அப்படின்னு. இப்போ அந்த இசிஹெச்எஸ்ல நாளுக்கு நாள் அப்டேட் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. இப்போ அந்த அப்டேட்ல முக்கியமான அப்டேட் இசிஹெச்எஸ் ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எப்போ இருந்து அப்படின்னீங்கன்னா 1 ஏப்ரல் 2024 இருந்து இசிஹெச்எஸ் கார்டை நம்ம ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ண சொல்லிட்டாங்க. அதை பத்தின வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு அனைத்து முன்னாள் ராணுவ வீரர்களுக்கும் இந்த தகவலை தெரிவிங்க, அவங்களும் இதை பத்தி தெரிஞ்சுக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்குமே தெரியும் இசிஹெச்எஸ் கார்டு வந்து ஒரு எக்ஸர்வீஸ்மேன் லைஃப்ல எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கார்டு, அதனால மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ அது அவங்க செல்ஃப் இண்டிவிஜுவல் ஒய்ஃபு, அதுக்கடுத்து டிபெண்டன்ஸ் குழந்தைங்க ப்ளஸ் அம்மா அப்பா, இவங்க எல்லாருக்குமே ஆத்தரைஸ் இருக்கு. அது இசிஹெச்எஸ் அவங்க எம்பல்டு ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்களால எமர்ஜென்சியில் நியர்பை இருக்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அதுக்கப்புறம் அவங்க ரீஎம்ப்ரஸ் பண்ணாலும் சரி, எல்லாத்துக்குமே இசிஹெச்எஸ் கார்டு இஸ் மேண்டிட்டரி டாக்குமெண்ட். சரி, அது ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட். இப்போ அதில் ஆல்ரெடி இசிஹெச்எஸ் கார்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு அதில் முக்கியமாக ஆதார் கார்டு அவங்க கொடுத்தோம் அப்ளை பண்ணியிருப்பாங்க. 2018க்கு அப்புறமேல் வந்தவங்க ஃபுல்லாமே அவங்க ஆதார் கார்டு கொடுத்தா பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதில் அவங்களோட நேம், அவங்களோட டேட் ஆஃப் பர்த், அவங்களோட ஜெண்டர், இந்த மூணும் மிஸ்மேட்சாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதாவது உங்க இசிஹெச்எஸ் கார்டில் இருக்கிற மாதிரி டேட்டா உங்க ஆதார் கார்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்ளை பண்ணும்போது ஆதார் கார்டு நம்பர் தான் போட்டிருப்பீங்க, ஆதார் கார்டில் இருக்க டீட்டெயில் கூட மேட்ச் பண்ணியிருக்க மாட்டீங்க. மேக்சிமம் அப்படிதான் இருந்திருக்கும். ஒரு சில பேர் பண்ணியிருக்கலாம், ஒரு சில பேர் தப்பா இருக்கலாம். இப்போ உங்களுக்கான ஒரு வாய்ப்பு, உங்களோட ஆதார் கார்டை இசிஹெச்எஸ்ல எப்படி இருக்கோ, நீங்க இசிஹெச்எஸ்ல எப்படி கொடுத்துருக்கீங்களோ அந்த கார்டை எடுத்து பாருங்க. அதுல பேரு முன்னாடி இருக்கா, பின்னாடி இருக்கா, இனிஷியல் முன்னாடி இருக்கா இசிஹெச்எஸ்ல, அதுக்கேற்ற மாதிரி உங்க ஆதார் கார்டை மாத்திக்கோங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோம் சிவில் டாக்குமெண்ட்ஸ் என்ன, ஆர்மி டாக்குமெண்ட்ஸ் என்ன, எது கூட மேட்சா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ இசிஹெச்எஸ் கார்டு ஆஸ் பர் உங்க பிபிஓ உங்க டிஸ்சார்ஜ் புக்ல என்ன இருக்கோ அதுதான் உங்க இசிஹெச்எஸ்ல கார்டா வந்திருக்கும். இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க ஆதார் கார்டை மாற்ற சொல்லியிருக்காங்க. அதனால மேக்சிமம் எல்லாரும் சரி பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணாதவங்க, பண்ணியிருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட், பண்ணலைன்னா அதை சரி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாட்டினா 1 ஏப்ரல்ல இருந்து ஆதார் ஆத்தென்டிகேட் வந்துருச்சு, இந்த லெட்டரை பார்ப்பீங்க. இந்த லெட்டர்ல அவங்க கிளியரா கொடுத்துருக்காங்க இசிஹெச்எஸ் கார்டு கூட ஆதார் கார்டை லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கான ப்ராசஸும் அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன ப்ராசஸ்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஒன்று, உங்களோட கைரேகை பயோமெட்ரிக் வச்சு அதை நீங்க தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண சொல்றாங்க உங்க இசிஹெச்எஸ் கார்டை. அடுத்து அவங்களோட ஆதார் ஓடிபி, உங்க ஆதார் இசிஹெச்எஸ் கார்டு நீங்க உள்ள போய் லாகின் கொடுத்தீங்கன்னா ஆதார் ஓடிபி வரும். அந்த ஆதார் ஓடிபியை ரெண்டையும் போட்டீங்கன்னா ஆதாரும் பேனும் லிங்க் பண்ற மாதிரி இசிஹெச்எஸ் கார்டையும் ஆதார் கார்டையும் அவங்க லிங்க் பண்ண வைக்கிறாங்க. இப்போ இது எங்கெல்லாம் போய் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது ஸ்டேஷன் ஹெட் குவார்ட்டர், இசிஹெச்எஸ் ரீஜனல் சென்டர், இல்லைன்னா பாலிகிளினிக், உங்க சம்மந்தப்பட்ட பாலிகிளினிக்ல அவங்க வந்து இந்த மிஷின் வச்சிருப்பாங்க. நீங்க உங்களுக்கு தெரியும் யூனிட்லாம் கிஷோப் மிஷின் வச்சிருப்பாங்க, அந்த டச் ஸ்கிரீன் வச்ச மிஷின். அதை வச்சு அங்க இருக்க யாராவது ஸ்டாஃப் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லை நீங்களா கூட பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்எஃப்சி வச்சிருப்பாங்க. சரியா, என்எஃப்சி வச்சு அது மூலமா உங்க மொபைல் மூலமா அவங்க கனெக்ட் பண்ணி அதை அவங்களோட ஆதார் கூட ஆத்தென்டிகேட் பண்ண வைப்பாங்க. இது எல்லாரும் பண்றது மேண்டிட்ரி, கட்டாயம் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஆதார் கார்டு கூட உங்க இசிஹெச்எஸ் கார்டையும் ரெண்டையும் லிங்க் பண்ணிக்கோங்க. இது வந்து 1 ஏப்ரல்ல இருந்து நீங்க எந்த ட்ரீட்மெண்ட் பார்க்க போனாலும் சரி, வேற எந்த விஷயத்துக்கு போனாலும் சரி, இது லிங்க் ஆயிருந்தா மட்டும்தான் முடியும். அதனால இதை தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா தெரியப்படுத்துங்க. அந்த லெட்டரோட ஃபுல் நம்ம வீடியோல போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. லிங்கையும் கொடுத்துட்றேன், படிச்சுக்கோங்க. செய்யணுங்கிறது விருப்பப்படுறா நீங்க செஞ்சுக்கோங்க. இல்ல சார் எனக்கு வந்து இது தப்பா இருக்கு, என்னால இப்போதைக்கு முடியாது அப்படின்னு சொன்னா அதுக்கேற்ற என்ன பண்ணணும்னு கேட்டுட்டு அங்க இசிஹெச்எஸ்ல இருக்க ஓஎஸ்சி இருக்காங்க, அவங்க கிட்ட சஜஷன் கேளுங்க. அவங்க ஐடியா சொல்லுவாங்க எப்படி பண்றதுன்னு. அதுக்கேற்ற மாதிரி பண்ணிருங்க. அப்பதான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும். இல்லாட்டினா உங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுல பிரச்சனைகள் ஏற்படும், கார்டு கேன்சல் ஆக கூட வாய்ப்புகள் இருக்கு. சரியா, அதனால ஆதார் கார்டு முக்கியமா இதுல 3 விஷயம். நேம்ல ஸ்பெல்லிங் பிளஸ் இனிஷியல் முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா, எப்படி உங்க இசிஹெச்எஸ் கார்டுல எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆதார்ல வேணும், மாத்திக்கோங்க. அதுக்கு அடுத்து டேட் ஆஃப் பர்த், இசிஹெச்எஸ் கார்டுல என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஆதார் கார்டுல மாத்திக்கோங்க. அதுக்கடுத்து ஜெண்டர் மேக்சிமம் ஒன்னா தான் இருக்கும், இருந்தாலும் ஜெண்டரையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த 3ம் கரெக்டா இருந்தா மட்டும்தான் உங்க இசிஹெச்எஸ் கார்டும் ஆதார் கார்டும் லிங்க் ஆகும்.
இல்லைனா லிங்க் ஆகாது. லிங்க் ஆகலைன்னா சிரமம் இண்டிவிஜுவலுக்கு மட்டும்தான். ஏன்னா இசிஹெச்எஸ் கார்டு உண்டாக்கும் போதே அந்த கார்டு அக்ரிமெண்ட் பண்ணும்போதே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் அவங்க கிளியரா கொடுத்துருக்காங்க. அவங்க பாலிசி லெட்டர்ல ஆதார் கூட நாங்கள் ஃபியூச்சர்ல ஆத்தென்டிகேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க எல்லா டாக்குமெண்ட்டையும் இப்போ ஆதார் கூட அவங்க லிங்க் பண்றாங்க. உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடியே பேன் கார்டை லிங்க் பண்ணிட்டாங்க, ஓட்டர் ஐடியை லிங்க் பண்ணிட்டாங்க, பாஸ்போர்ட்டை லிங்க் பண்ணிட்டாங்க, எல்லாமே ஆதார் கூட லிங்க் ஆயிடுச்சு. இப்போ ஆதார் இஸ் எ மேண்டிட்டரி டாக்குமெண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட். அதனால உங்க பேரை ரொம்ப கரெக்டா நீங்க பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு இப்போ லேட்டஸ்டா வந்தவங்களுக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனா முன்னாடியே பென்ஷன் வந்தவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கலாம். அதனால இப்போ டைம் இருக்கு, அதை நீங்க சரி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எமர்ஜென்சி நீங்க ட்ரீட்மெண்ட் பார்க்க போயிட்டு அப்போ உங்களால பார்க்க முடியலன்னா அதோட சிரமங்கள் உங்களுக்கு மட்டும்தான். இதுக்கு அடுத்து ரெண்டாவது விஷயம் வந்து, இதே இசிஹெச்எஸ்ல 18 வயசுக்கு மேல இருக்க குழந்தைங்க பிளஸ் ஃபாதர் மதர் இவங்களுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோ போட்டேன். எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணியே ஆகணும். அதாவது இன்கம் சர்டிபிகேட். இன்கம் சர்டிபிகேட்டுக்கு ஒன்று நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ல அப்ளை பண்ணி வருமான சான்றிதழ் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னீங்கன்னா உங்களோட ஃபார்ம் 26AS பேன் கார்டை வச்சு நீங்க ஃபார்ம் 26AS எடுத்து இசிஹெச்எஸ் வெப்சைட்ல நீங்க அப்லோட் பண்ணணும். சம்பந்தப்பட்ட இசிஹெச்எஸ் ஓஐசி அவங்க அதை பார்த்துட்டு கார்டு பிளாக்கா இருந்தால் அன்பிளாக் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா அதை வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு அந்த எக்ஸ்டென்ஷன் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. உங்க கார்டுக்கு லைஃப் கொடுப்பாங்க 1 இயருக்கு. இதை வருஷம் பண்ணணும். யார் யாரெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டேன். 18 வயசுக்கு மேல இருக்க குழந்தைங்க அவங்களுக்கு கண்டிப்பா பண்ணணும். பிளஸ் அம்மா அப்பா இது வருஷம் நீங்க எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணியே ஆகணும். அதனால தயவு செஞ்சு யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்க இசிஹெச்எஸ் யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு லாஸ்டா நீங்க எப்ப எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் கொடுத்துருக்கீங்க, இனிமேல் எப்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து அதை கொடுத்துருங்க. பை சான்ஸ் உங்களுக்கு பிளாக்கா இருந்துச்சு அப்படின்னா அதுலேயே கிளியரா மென்ஷன் ஆயிருக்கும் கான்டாக்ட் யுவர் ஓஐசி அப்படின்னு. உங்க சம்பந்தப்பட்ட இசிஹெச்எஸ் ஓஐசிக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க ஃபார்ம் 26ASயோ இல்ல வருமான சான்றிதழ் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து வாங்கின வருமான சான்றிதழ் காட்டுங்க. 9000 ரூபாய்க்குள்ள இருக்கணும் வருமானம். 9000 ரூபாய்க்கு மேல இருந்தா இந்த ஃபெசிலிட்டிஸ் கிடைக்காது. அதனால அதை வச்சு நீங்க இசிஹெச்எஸ்க்கு நீங்க கார்டை அப்ளை பண்ணி லைஃப் உண்டாக்கி வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். எமர்ஜென்சி யாருனாலும் கஷ்டப்படுவீங்க. அடுத்து வந்து இசிஹெச்எஸ் கார்டோட ரேட்டு அப்ளை பண்றதுக்கான அந்த ரேட் வந்து குறைச்சிருக்காங்க. ரொம்ப ஒன்றும் குறையல, ஒரு 6 ரூபாய் குறைஞ்சிருக்காங்க. முதல்ல 177 ரூபாய் இருந்தது, இப்போ 173 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், ஒரு 5 ரூபாய் 6 ரூபாய் குறைஞ்சிருக்கு. மேபி ஏதாவது சின்ன ஏதாவது இது பண்றதுக்காக நம்மளுக்கு யூஸ் ஆகிக்கிறோம். இதுவும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதனால நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வேற ஒன்றும் பெருசா இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனா ஆதார் ஆத்தென்டிகேட் பண்ணணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். எல்லாரும் அவங்கவுங்க ஆதார் ஆத்தென்டிகேட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை தவிர வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு, வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் செக்ஷன் ஓப்பனா தான் இருக்கு, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணணும் விருப்பப்பட்டீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி ESM தம்பிஸ் அபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னால முடிஞ்ச உதவிகள் எல்லாருக்கும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் அதுல ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெல்கம். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணீங்கன்னா தான் எல்லாருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்னு தெரியும். Thank you very much watching this video.